வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வாழ்க்கையில் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நாங்கள் நிறைய தடவை சொல்லியிருப்போம். அதுவும் பரத் வர இன்னைக்கு வந்திருக்கான், அதுக்கான தகுதிகளோட வந்திருக்கான். 26 நாள் சொல்லப்படாது. ஆமாடா, 26 நாள் தொடர்ந்து ஒரு விஷயத்த செஞ்சிருக்கான் அப்படின்னும் போது அது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. கரெக்ட். இங்கிருந்து டெய்லி காலையில் 20 கிலோமீட்டருக்கு மேலே சைக்கிளை மிதிச்சுட்டு போய் பீச்சில் வந்து சூரிய பகவான் அப்படியே தோற்றுவிக்கும் போது அவரை இரு கை கூம்பி வணங்கி, ஆமாம், ஸோ இது காலையிலேயே வந்து ஒரு ரொட்டீனாகவே மாறிடுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 7 டேஸ்க்கே ஒரு வீடியோவில் செம்ம ஃபன்னாக நாங்கள் சொல்லியிருப்போம். என்னையா இது, டாக்டர்ஸ்லாம் அங்கே என்னன்னா டெஸ்டாஸ்டரான் பூஸ்ட் பண்ணி மஸ்குலராக எப்படி ஆகிறது அப்படின்றது ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அதே சமயம் டெஸ்டாஸ்டரானோட ப்ரோஸு மற்ற அட்வான்டேஜஸையும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அதோட வெளிப்படையான விஷயத்தை நம்மளால மட்டும்தான் சொன்னான். அது எனர்ஜி அப்படிங்கிறது வேரியஸ் ஃபார்ம்ஸ் ஆகுது. கரெக்ட்ல. அதுல எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்குல்ல, ஆமா, நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமே, அதுதாங்க மெயினா அந்த டெஸ்டோஸ்டிரோன் கூட கனெக்டடா இருக்கு. உண்மைதான். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, அது நம்ம ஊர்ல வந்து அதுக்கு பேர் வீரியம் அப்படிங்கிறாங்க. ஆமா, அது எங்கேருந்து வருது அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு பார்த்தா சன்ல இருந்து நிறைய வருதுங்க. சீரியஸா. ஏன்னா இன்னைக்கும் இப்போ கிட்ஸுக்கு வந்து விட்டமின் டி, பி இதெல்லாம் வந்து கொஞ்சம் டெஃபிஷியன்ட் ஆகுதுன்னு வைங்க. உடனே ஃபர்ஸ்ட் அந்த டெஃபிஷியன்சிக்கு டாக்டர் சொல்றது என்னன்னா ஒரு டானிக்கோ, இல்லாட்டி சிலருக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப கிரிட்டிக்கல்னா ஊசியோ, அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட் மாத்திரையோ இதெல்லாம் சஜஸ்ட் பண்றாங்க. ஆமா ஆமா. ஆனா இது எதுக்குன்னா இப்ப இமீடியட் ரெஸ்கியூக்காக. ஆனா அவங்க அதை தாண்டி அடுத்த வார்த்தை என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல சூரியனை பாருங்க ஐயா, காலையில எழுந்து கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வாங்க ஐயா, உங்க மேல வந்து டைரக்ட் சன்லைட் பட. ஒரு கான்டெக்ஸ்ட் கொடுத்துறேன் இந்த பேண்டை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி. இந்த டிசிப்ளின் பத்தி ஒரு கான்டெக்ஸ்ட், ஏன் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன், என்ன கான்செப்ட்ல இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, இது 26/8 28 டேஸா அது மேட்டர் கிடையாது எனக்கு. வாழ்நாள் முழுக்க இந்த டிசிப்ளின் வேணும்னு நான் நினைக்கிறேன். பயங்கரமான விஷயம். என்ன மாதிரி ஒரு டிசிப்ளின்னா, சைக்கிள் ஓட்டுறதா கிடையாது, அவுட்டோர்ஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கிறது தான் மெயினா. அதை தான் நான் பார்க்குறேன். ஏன் நம்ம வந்து இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைலில் ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு அப்புறம் ஆஃபீஸு, இதில் மெயினாக வந்து என்ன டைம் டேபிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவுட்டோர்ஸ் டைம் வந்து கம்மியாகும். அதனால தான் லீவ் போட்டு வெக்கேஷன் போட்டு பிச்சுக்கிட்டு ஓடுறோம். எங்கேயாவது வெளியே போகலாம்ப்பா, நேச்சரை பார்க்கலாம்ப்பா, அங்கே பாருப்பா அந்த குற்றால அருவி எப்படி இருக்கு, ஒரே ஒரு நாள், ஒரு வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் போய் பார்க்குறோம், இல்லை 2 நாள் பார்க்குறோம். நீ சொல்லும் போது ஒரு விஷயம் மைண்ட்ல வருது. நீ சொன்ன மாதிரி வந்து ஒரு 3 வயசு ஆகுற வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் வந்து சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரியான டைம் அதிகமாக இருக்குது குழந்தைக்கு. அப்புறம் மேபி பால்வாடி, ப்ரீ ஸ்கூல் இந்த மாதிரி எங்கேயா போகிறாங்கன்னு வைப்போமே, அப்போ கூட ஆஃப் டே தான். ஸோ மீதி ஆஃப் டே திரும்ப விளையாட டைம் கிடைக்கும், அதே மாதிரி ஏர்லி மார்னிங் கிடைக்கும். பட் இப்போ ட்விஸ்ட் வெளியே போய் விளையாடலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க வேற பசங்க தான். ஆனால் இப்போ ட்விஸ்ட் என்னன்னா, இந்த மாதிரியான கேட்ஜெட் வந்ததுலேருந்து ப்ளஸ் டிவி வந்ததுலேருந்து குழந்தையே என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கு கண்ணு கலராக தெரிய ஆரம்பிச்சதுலேருந்து ஐ கொக்குமிலான் அப்படின்ட்டு போய் உட்காந்துருது. சரியா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ போட்டு விட்டுறாங்க. ஸோ இது இன்னொரு பக்கம் என்னன்னா, நம்ம தாத்தா பாட்டி அந்த டைம்லலாம், இப்போ தாத்தா விவசாயம் பண்ணுறாருன்னு வை, பாட்டியோட ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கும்னா தாத்தாவை சேஃபாக பார்த்துக்கிறது. ஏன்னா தாத்தா சேமமா இருக்காருன்னா அதுக்கு மெயின் ரீசன் பாட்டி தான். அவங்க கரெக்டாக எல்லா வேலையும் சாப்பாடெல்லாம் கொடுத்துருந்துருக்காங்க, அதனால தான் தாத்தா அவ்வளோ சூப்பராக கடைசி வரைக்கும் இருந்தார். ஸோ இதே நேரத்தில் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் பாட்டி பார்த்துப்பாங்க. இதை தவிர பாட்டிக்கு பொழுதுபோக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேடியோ ஆப்ரேட் பண்ண கூட தெரியாது நம்ம பாட்டிங்களுக்கு. சரியா, அப்போ என்ன ஆகுது, மிஞ்சி போனால் புக்கு படிக்கலாம், இல்லாட்டி பேப்பர். அதுவும் ஊர்லலாம் நான் போகும்போது பார்த்துருக்கேன், அதுவே ரேரு தான். எல்லாரெல்லாம் வாங்கி படிச்சுட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஏதோ சென்னையில் இது வந்து ஒரு ரொட்டீனா இருந்ததுடா 1990s சொல்றேன். அப்பயே கூட சென்னையில் என்ன ஆகுதுன்னு பார்த்தோன்னா, இங்கேருந்து நடந்து ரயில்வே கேட்டு பக்கத்துலையோ இங்கே புக் கடைங்கெல்லாம் இருக்கும், அந்த கடைகளுக்கு போயிட்டு காலையில் அப்படியே பால் வாங்கிட்டு அப்படியே புக் வாங்கிட்டோ இல்லை பேப்பர் பாருங்க. இப்போ பேசும்போதே உங்களுக்கு வந்து இமேஜினேஷன்ல எல்லாமே அவுட்டோர்ஸாவே தெரியுதா? ஆமா, இப்படிதான் இருந்தது. அப்ப என்ன ஆகும், இப்ப தாத்தா பாட்டி அந்த டைம் கேம் போனேன்னா பாட்டிக்கு பொழுதுபோக்குன்னா அப்ப என்ன, எய்தர் சமைக்கலாம் இல்லாட்டி ஃபியூச்சர் ப்ரூஃபா ஒரு சில பொருள் செய்யலாம். அதனால தான் அப்ப பார்த்தோன்னா டிஃப்ரெண்டான இப்போ இந்த பொடிகளே வித்தியாசமான பொடிகள்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. எதையா போட்டு வறுக்கணும், போய் காய வைக்கணும், எடுக்கணும், பொடிக்கணும், எல்லாம் இவங்களே தான் பண்ணணும். இல்லாட்டி கையில ஏதாவது கோத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் அவங்க பாருங்க, போர் அடிச்சா கூட ப்ரொடக்டிவா மட்டும் தான் பண்ண முடியும். இப்ப மாதிரி ஷார்ட்ஸ் பார்க்க முடியாது, நார் கோத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமா, ஷார்ட்ஸ் பார்க்க முடியாது. இதே தான் தாத்தாவுக்கும். தாத்தாவும் பார்த்தனா போர் அடிக்குதுன்னா மிஞ்சி போனா என்ன பண்ணலாம்னா வரப்போறமா போய் படுத்துக்கலாம், தவளை விரிச்சு திண்ணையில போய் உட்காந்து ஒண்ணு பண்ணலாம்.
அப்புறம் வேணா மத்த தாத்தாங்களோட கதை பேசலாம், ஆமா. பாட்டியும் பேசலாம். பாட்டி மட்டும் என்ன, அப்ப பாட்டி மட்டும் வீட்டுக்குள்ளே அடைச்சு வைக்கணும்னு கிடையாது. பாட்டிலாம் ஊர்ல சூப்பரா இல்ல இருந்தாங்க. வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்கிறதுக்கு இன்னொரு ஒரு என்ன எனக்கு தோணுச்சு அப்படின்னா, நான் வந்து இந்த கிராமத்துலலாம் வந்து சுத்தி பார்க்கும்போது எனக்கு பிரைமரியா தெரிஞ்சது என்னன்னா, அந்த பழைய வீட்டு எல்லாத்துலயுமே நடுவுல ஒரு ஓப்பனிங் ஓப்பனிங் இருக்கு. உள்ள வந்து காத்து மழை வெயில் எல்லாம் வருது. அந்த தேவையான அந்த வேலையெல்லாம் இருக்குல்ல, வீட்டு வேலையெல்லாம் அந்த வெயில்ல தான் உட்காந்து செய்யறாங்க. அதாவது அந்த அரிசி நெல்லு நெல்லுல இருந்து அந்த கல்லு பொறுக்கிறதா இருக்கட்டும், இல்லாட்டி மிளகா வந்து காய வைக்கிறதா இருக்கட்டும், என்ன வேலையா இருந்தாலும் சரி, துணியை உணர்த்துறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து வெயில்லயே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வெயிலே பார்த்தோன்னா இப்ப மாடியில போய் பண்ண வேண்டியதா இருக்கு. அதுவும் இப்ப பெருசா பண்ண முடியறது இல்ல. ஆமா. ஏன்னா நம்ம வீடு வந்து சப்போஸ் ஒரு மாடினா பக்கத்துல இருக்கிறது 4 மாடி ஆயிடுது. சோ மொத்தம் ஆட்டோமேட்டிக்கா நிழல் தான் வருது. பட் நீ சொன்ன மாதிரி பார்த்தா அப்போ ஓப்பனா இருக்கும்போது நடுவுலயே வந்து காய வைக்கலாம். வீட்டுக்குள்ளேயே எல்லாத்தையும் காய வச்சு அப்படியே திரும்ப பொடிச்சு பண்ணிப்பாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, வெயிலுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறது ரொம்ப ப்ராக்டிக்கலி ஈஸியா இருந்தது. ரொம்ப ஈஸியா இருந்தது. அப்போ நம்ம அதோட அருமை தெரியல நமக்கு. நம்ம நினைச்சோம் ஐயோ வெயில் ரொம்ப சுட்டரிக்குதே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். டேன் ஆயிடுறேன் சார். ரொம்ப டேன் ஆயிட்டோங்க. ஏன்னா வெள்ளையா இருந்தாதான் போய் சொல்ல மாட்டான். எவ்வளவு கலர் டிஃபரன்ஸ் வருது. ஆமா ஆமா. ஆனா அதனால ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லைங்க. இங்க பாருங்க, அதனால பிரச்சனைலாம் இல்லைங்க. இந்த இதுலதான் இருக்க அழகு. எனக்கு தெரியல இது. இது வந்து இடையில என்னாச்சுன்னா, ஒரு 2 வருஷம் முன்னாடி கூட நான் கூட ஸ்லீவ் எல்லாம் போட்டிருப்பேன்டா. அந்த ஸ்லீவ் நிறைய பேர் கலர் டேனிங் நினைச்சுக்கிட்டீங்க. அப்படி கிடையாது. சிலர் வந்து போனால கூட நீங்க கவுண்ட் போட்டிருப்பீங்க, சிவா ப்ரோ வீடியோ பண்ணும்போது தயவு செய்து இந்த இங்க கை வைக்கிறது, இந்த புருவத்தை நோண்டுறது, மீசையை நோண்டுறது, கையை சொரியறது எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பீங்க. அது ஏன் அப்படின்னா எவ்வளவு டஸ்ட் டெபாசிட் ஆகுது தெரியுமாடா. அது என்ன ஆகுது, டெபாசிட் ஆகிற டஸ்ட் நான் சைக்கிளோ ஏதோ ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு தெரியறது இல்ல. அப்புறம் தான் அதுக்கப்புறம் நான் போய் ஒரு இடத்துல செட்டில் வந்துருமா, செட்டில் ஆகும்போது எனக்கு அன்ஈஸியா இருக்கும், டிஸ்டர்ப்டா இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இப்படி இப்படி தேய்க்கும் போது பார்த்தா என்னடா இது அங்கங்க கருப்பா இருக்கு. நான் அப்பப்போ இப்படி இப்படி எடுப்பேன், என்னடா கருப்பா ஏதோ வருது, சரி ஓகே வெள்ள ஃபுல்லா எல்லாம் புகை டெபாசிட். ஆமா அவ்வளவு டெபாசிட். இன்னைக்கு காலையில ஆக்சுவலா என்னாச்சுனாடா, ஒண்ணு இல்ல, நான் இந்த ரொட்டீன் எவ்வளவு சூப்பரான ஒரு மேட்டர். இந்த பேண்டை பத்தி தான் நாங்க பேச போறோம். ஆனா பேண்டை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி வெயில் எவ்வளவு முக்கியம். டூலுங்க. அதான் ஃபேக்ட். அது வந்து ஃபேக்ட். வெறும் டூல். இன்னைக்கு காலையில நான் வெளில போயிட்டு வந்தேன். இங்க இருந்து கத்திப்பாறை போயிட்டு வந்துட்டு பேட்மிண்டன் போனேன். கத்திப்பாறை போகும்போது நான் இங்க பாருங்க, திரும்பியும் நான் சொல்றேங்க, டிராபிக் போலீஸ்க்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அவங்களெல்லாம் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. இல்லாட்டி அவங்கள பத்தி நான் வந்து குற்றம் சொல்ற அளவுக்கு பெரிய ஆளும் கிடையாது. ப்ராப்ளம் என்னன்னா, எமிஷன் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. இப்போ நரேஷ் மாதிரி ஒரு சில பையன்லாம் வண்டி ஓட்டிட்டு அண்ணா நகர்லேருந்து வரும்போது அவன் சொல்கிறான், அண்ணா வருஷம் ஒரு எமிஷன் சர்டிஃபிகேட் எடுத்துக்கிறது நல்லது போலண்ணே, ஏன்னா இப்போ அதையும் கேட்குறாங்க அப்படிங்கிறான். ஆமாம் சரி, நல்ல விஷயம், சூப்பர் சூப்பர் தான். எமிஷன் சர்டிஃபிகேட் கேட்குறீங்க, சூப்பர். ப்ராப்ளம் என்னன்னா, காலைல சைக்கிளில் போகிறேன், என்னடா இது மார்கழி மாதம் வர வண்டி பனிலாம் இப்போ வருது, அவ்வளோ புகை விட்டு போகுது, அந்த வண்டிலாம் ஏன் பிடிக்கல? இப்போ கேபு அந்த மாதிரி போகுது கருப்பு கலர் புகையோட. சில அதோட ஒஸ்ட் என்னன்னா டூ வீலரு, நீயும் போகும்போது பார்த்துருப்ப, டூ வீலர்ல நான் சொல்ற 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் கிடையாதுங்க, அதுல புகை வரும், நாங்க பாத்துருக்கோம். ஏன்னா பெட்ரோலோட சேர்ந்து நீங்க ஆயில் மிக்ஸ் பண்ணிடுவீங்க, ஓகே. நார்மல் 4 ஸ்ட்ரோக் இன்ஜின் அவங்க இன்ஜின் ஆயிலே மாத்தாம ஓட்டி பின்னாடி வெள்ள புகையோட ஓட்டிட்டு போறாங்க, பயங்கர வெள்ள புகை. அது நமக்கு எப்படி இருக்குன்னா, இதுல கொடுமை என்னன்னா, எனக்கு அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கும்டா. சைக்கிளிங்கோ ரன்னிங்கோ வாக்கிங்கோ போறவனுக்கு எப்படி இருக்கும்னா, பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அப்போ அவன் ஹார்ட் ரேட் அதிகமா இருக்கும், லங்கு வந்து பிரீத்திங் ரேட் அதிகமா இருக்கும். ஆனா இதுவே வண்டியில சும்மா உட்காந்து ஒருத்தர் போயிட்டு இருக்காருன்னு, அவர் ஒபிஸா இருக்கட்டும், 150 கிலோ கூட இருக்கட்டும், அவர் வந்து இப்போ செடன்ட்ரியா இருக்காரு. உண்மையா சொன்னா வண்டி ஓட்டும் போது பிரெயினோட ரோல் இருக்கு, ஒத்துக்கிறேன். அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா மூச்சு விடுறதெல்லாம் எப்பயும் நடக்கிற அதே மினிமல்ல தான் இருப்பாரு. அவரு இன்ஹேல் பண்றதோட அதிக டாக்ஸிக் கண்டென்ட் நான் இன்ஹேல் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதெல்லாம் பெரிய ப்ராப்ளம். எனக்கு இது அவுட்டோர்ஸ்ல இதுதான் வந்து சிட்டி லைஃப்ல ஒரு அர்பன் சினாரியோல இப்போ டிஸ்ட்ராக்ஷனும் அதிகமாயிடுச்சு, பொல்யூஷனும் அதிகமாயிடுச்சு. ஆமா, அதான் மொத்தத்துல தண்ணியும் சரியில்லை, காத்தும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. இதனாலதான் ஒரு வீடியோல சொன்னேன்டா. வீடியோல மட்டும் இல்ல, நட்சத்திரையும் குரூப்ல நேர்ல யாராவது பார்த்தா எல்லார்கிட்டையும் நான் சொல்றது இதுதான், எல்லாம் அர்பனைசேஷன் தான் டெவலப்மெண்ட் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமாடா, அது எப்படி அர்பனைசேஷன் டெவலப்மெண்டா இருக்கும்? நம்ம வந்து நான் இங்க பாருங்களேன், பழைய சயின்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து தமிழன் மண்ணா இந்தியன் மண்ணான்னு கூட நான் சொல்லடா. ஆதிகுடி பண்ணிருக்காங்கல்ல, அவன் இங்கிலீஷ்காரனா கூட இருக்கட்டும், பண்ணலன்னு சொன்னாதான் சரியா தேடுவேன். நிறைய இல்ல பழைய ஆளுங்கெல்லாம் பண்ணிருக்காங்க தானே, ஆப்பிரிக்கால பண்ணிருக்காங்க, இங்கிலாந்துல பண்ணிருக்காங்க, இல்லாட்டி எங்கேயோ யூரோப்ல பண்ணிருக்காங்க, ஏசியால பண்ணிருக்காங்க, எல்லா கான்டினென்ட்லயும் பண்ணிருக்காங்க. மொத்தம் பூமியில ஹியூமன் அப்படிங்கிற ஒரு ஸ்பீசிஸ், அது என்ன ஸ்பீசிஸோ 1008 தியரி இருக்கும், ஏதோ ஒரு ஸ்பீசிஸ் பண்ணிருக்கு. 10,000 வருஷம் முன்னாடி பண்ணிருக்கலாம், 4000 வருஷம் முன்னாடி பண்ணிருக்கலாம், அன்னைக்கும் என்னென்னமோ பண்ணிருக்காங்க. இப்ப அசோகா பில்லரை வந்து பெரிய விஷயமா பேசுவாங்க, ஏன்னா அந்த அலாயோட காம்பினேஷன் இன்னும் புரியல, அது ரஸ்டே ஆக மாட்டேங்குதுங்கிறாங்க. எப்படி பண்ணாங்க? அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கு எல்லாத்துக்கும் என்ன தேவைப்பட்டுச்சு? இந்த மாதிரி வந்து ஒரு 20 மாடி கட்டிடமும் மெட்ரோ ட்ரெயினும் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சான்றதுதான் என் கேள்வி. கண்டிப்பா இல்ல.
இப்போ நம்ம பாக்குறது வந்து ஓவர் கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அர்பனைசேஷன்ல நடந்த மெயின் ப்ராப்ளமே நம்ம அன்னைக்கு பேசிட்டு இருக்கும்போது, இன்னொரு நாள் வெளியே பேசிட்டு இருக்கும் போதுங்க, எங்களுக்கு என்ன புரிய வந்தது அப்படின்னா, சென்னையே 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இல்ல. ஆமாடா, இல்ல சென்னையே 20 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் கிளீனரா, இன்னும் உனக்கு ஒரு ஷாக்க தரட்டா, பாப்புலேஷன் கம்மியா. உனக்கு ஒரு ஷாக் தரேன் நானு. நேத்து வந்து நான் ஒரு வீடியோ நேற்று காலையில போட்டிருந்திருப்பேன். அது வந்து ஜீவா அப்படிங்கிற நம்ம கம்யூனிட்டி மெம்பர் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார். என்னைய வர அவங்க வீடியோல இது சாம்பிள்ஸே பெருசா இல்ல, அதாவது வீடியோ சாம்பிள்ஸே இல்ல. ஓ, அது என்ன ஆயிடுச்சுன்னா அதுவும் சொல்றேன், அதையும் நான் அந்த வீடியோலயே சொல்லியிருப்பேன். இப்ப நம்ம SRK ஜென்சி மென்டாலிட்டி பத்தி தான் அவன் யோசிக்கிறான். இப்ப நான் ரெகுலரா ரிவ்யூஸ் முன்ன போடும்போது 30 நிமிஷத்துக்கு மேல எல்லாம் உட்காந்து சாம்பிளா அட்டாச் பண்ணிட்டு இருக்கோம். சோ அந்த அளவுக்கு லென்த்தியா போகும். ROGக்கே நம்ம 45 நிமிஷம் சாம்பிளா போட்டுருக்கோம். சாம்பிள் போடுவோம். சரியா? அதனால தான் நான் ஷாக் ஆனேன். என்னது சாம்பிள் இல்லையா அப்படி. இப்போ இல்லையா, ஏன்னா இப்போ எடிட் பண்றது நம்ம SRK தானே. அவன் என்ன சொல்றான், பசங்க ரீடென்ஷன் பண்றதுக்கு நம்ம 30 நிமிஷம் போட்டாலாம் இப்போ வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி அவன் நிறைய விஷயங்களை தூக்குறான். சரி சரி. அப்படிதான் நம்ம 2016 தூக்கியிருந்தான். ஓ சரி சரி. iOS 26 ஞாபகம் இருக்கு. ஓகே ஞாபகம் இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்திருந்ததா. ஓகே ஓகே. இப்போ என்ன மேட்டர்னா, நேத்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம்டா. அந்த வீடியோல வந்து இந்த மாதிரி கண்டென்ட்ல போனோம்னு வையேன், நான் வந்து என்ன பண்ணிருந்தேன், பிக்சல் இருக்குல்ல, பிக்சல் 4a vlog, அதுல ட்விஸ்ட் என்னன்னா, அதை திரும்ப நான் எப்படி காட்ட முடியும், 4a vlog ஃபுல்லா தூக்கிட்டு வந்து அந்த கமெண்ட்ஸ் வீடியோல போட்டா நல்லா இருக்காதுன்னு சொல்லி நான் போடல. ஆனா அந்த 4a vlog நான் பாக்குறேன். ஏன்னா எனக்கு தான் இப்ப மக்களும் பார்க்கலாம் பழைய vlog. அது போனர் என்னக்காக நான் எடுத்த வீடியோ. அதுல நான் அதையும் வேற சொல்லியிருப்பேன், நான் போனர் என்னக்காக பிக்சல் 4a நான் ஒரு டே வித் மாதிரி எடுத்தேங்க. வீட்டுல இருந்து கிளம்பும்போது என்ன பேட்டரி, வரைக்கும் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு பேட்டரி இருக்குன்னு எடுத்தேன். என்ன பிரச்சனைனா, போனர் நிறைய அன்பாக்சிங் அந்த வீடியோ இந்த வீடியோ போனனால ஐயா அவர் ரொம்ப பிஸியா இருந்தாரு, எடிட் பண்ணாமே அது கடப்புல கடந்தது. அதனால இவ்வளவு மாசம் கழிச்சு போனர்னால விட்டு வந்ததுக்கு அப்புறம் போடுறேன். அதனால நான் இப்ப போடுறேங்க, அப்படி போடுறேன். சரியா? இந்த வீடியோல நீ இப்ப சொன்ன மாதிரி தான். இதுல என்ன ஜோக்குன்னா, இந்த வீடியோ இருக்குல்ல, இந்த வீடியோட துவக்கம் ஆரம்பிச்சு வெளில போறேன், ஏரியாவே அடையாளம் தெரியல. 5 வருஷம் தாங்க ஆகுது. இது 5 வருஷம் தான் ஆகுது. இங்க வேறு இது எங்க, அது அங்கதான் தெரியுது, வேல்ஸ்ல இருந்து இறங்கி வரியா, அந்த இடம் தான். எவர் இருக்கு இப்ப பார்த்தா அப்படி இல்ல. அடுத்து இங்க இருந்து வெளில போறேன், கூட்டமா இருக்கியா இப்ப இந்த இதை ரோட்டை விட்டு வெளில போறேன்னா எதுவுமே பில்டிங்கே இருக்கு பாரு, அங்க பாரு. அதான் ரோடு ரோடே சின்னதா இருக்கு. எது அங்க ரேடியல் ரோடுங்க, அது இப்போ வந்து ரேடியல் ரோடு இல்ல, எனக்கு வந்து அது வந்து டெரிபிளான ஒரு டெரர் ரோடு. ஏரியாவே எப்படி இருக்கு பாரு, எவ்வளவு மினிமல் பில்டிங்ஸே இல்ல பாரு, பில்டிங்ஸே இல்ல. எனக்கு இதான் புரியல. இப்ப இந்த பில்டிங்ஸே இல்லாதப்ப நான் இந்த இடத்துல என்னெல்லாம் பார்த்தேங்கிறத நான் சொல்லுவேன். என்ன வந்து எப்படி பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, இவங்க வந்து அகைன்ஸ்ட் டெவலப்மெண்ட்டுங்க, இவர் வந்து ஒரு கற்காலத்தை சேர்ந்தவர் போல, இவரை வந்து எங்கேயா தூக்கி போடுங்க. இல்ல எனக்கு என்னன்னா, நான் இந்த பெலிகன்ஸ் எல்லாம் பார்ப்பேன். இங்க இந்த பெரிய ஏரியாலையும் பெலிகன்ஸ் அந்த மாதிரி பெரிய பெரிய பறவைகள் எல்லாம் பார்ப்பேன். அதுங்களாம் அழகா கூட்டமா, என்கிட்ட சாம்பிள்ஸ் இருக்கு, நான் அட்டாச் கூட பண்ண முடியும். ஐ ஹேவ் ஆல் எவிடன்ஸ். ஓகேயா? சென்னையில ஃப்ளட் நடந்தபோது நானும் டாக்குமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் இருக்கு. அப்போ வந்து இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இயல்பான வாழ்க்கை அப்ப நான் பார்த்தது என்னெல்லாம் அப்படின்னும் போது, ஒரு 30 வருஷம் முன்னாடி எல்லாம் கேட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். பட் எனக்கே வந்து இதை ஏத்துக்க முடியலன்னு சொல்றேன். ஆமாமா, டெவலப்மெண்ட்னு ஒரு பக்கம் 5 இயர்ஸே இவ்வளவு பெரிய சேஞ்ச் இருக்கு அப்படின்னா, அதுவும் வந்து எந்த மாதிரி சேஞ்ச் அப்படின்னு பார்த்தா, மோர் அண்ட் மோர் அப்படி இருக்கு. கான்கிரீட்ஸ், மோர் கான்கிரீட், மோர் பீப்புள், ஒரே இடத்துக்குள்ள கான்சென்ட்ரேட்டடா. அதுதான் எனக்கு பிரச்சனையா இருக்குது. அது பறந்து விரிஞ்சு ஒரு டெவலப்மெண்ட்னா பிரச்சனை இல்லை ஆக்சுவலா. உண்மைதான். அது நம்ம எப்படி சொல்லுவோம்னா டீசென்ட்ரலைஸ்டு டெவலப்மெண்ட் அப்படின்னுவோம். சென்னையை மட்டும், தமிழ்நாட்டில் மீதி இடத்துலலாம் கொஞ்சம் டிராவல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரிய வர விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, சென்னையை மட்டும் இவனுங்க டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். கரெக்ட் தான். சென்னை மட்டும் டெவலப் பண்ணா அது வந்து பாடியில ஒரே ஒரு பார்ட் மட்டும் வீங்கிச்சுன்னு எப்படி இருக்கும்? எப்படி போட்டிருந்திருக்கோம் மர்றா அப்ப நம்ம இல்ல எப்படி போட்டிருந்திருக்கோம் பார்ட் 1. ஏங்க போனார் நான் தமிழ்ல நாங்க அப்ப வீடியோ எப்படி போட்டிருக்கோம் எனக்கு புரியல. அப்ப இருந்து ஆடியன்ஸ் அப்ப யார் இப்ப ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க? பார்ட் 1 பார்ட் 2 அதுக்கெல்லாம் பாருங்க, எல்லாத்துக்கும் நல்ல வியூஸ் தான் போயிருக்கு 5 இயர்ஸ் ago. அதான் எனக்கு இதான் மெயினா பார்க்கணும் அப்படின்னா வாய் வரைக்கும் வருது. வந்து அவுட்டோர்ஸ்ல வந்து நான் இதை போய் பண்றதுக்கான முக்கியமான காரணம் என்னவா இருக்கு அப்படின்னா, நான் வெளியில போய் பார்த்துட்டு இங்க என்னால தாங்க முடியல. இப்போ இந்த மாதிரி ஓவர் கிரௌடட் ஆனதுனால நான் வந்து இங்கேயே சுத்திக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா பைத்தியம் முடிச்சிரும்
அப்படிங்கிற ஒரு காரணத்தினால தான் மெயினாக நான் பீச்சுக்கு போனேன். பீச்சுக்கு போனாதான் அட்லீஸ்ட் அங்கேயாவது அங்கே வந்து ஒரு கிளீன் ஏரை என்னால் சுவாசிக்க முடியும் பீச்சில். ஏன்னா பீச் வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி. இன்னொரு எவிடன்ஸ் தரேன். இது எந்த இடம்? ஒரே மரமும் காடுமா இருக்கு. என்னையா அது? நம்ம பள்ளிக்கரணரோட அது கிடையாது. விஷயம் தெரிஞ்சவொடனே பரத் இப்ப எழுந்து ஓடிடுவாங்கல்ல. என்ன இடம் அது? இப்போ அந்த நம்ம ரைட் எடுக்கிற இடமா? என்னயா 200 feet ரோடு இது, ரேடியல் ரோடு. என்னயா எல்லாத்தையும் தூக்கிட்டானுங்க, மரம்லாம் இல்லையே இப்போ. ஆமா, மரத்தெல்லாம் வெட்டிட்டாங்க. என்கிட்ட மரம் இருந்ததுக்கான ரசீதும் வச்சிருக்கேன் நானு. இவ்வளவு மரம் இருந்ததுடா. அப்போ இங்க கேள்வியே என்னன்னா, இவ்வளவு மரத்தையும் வெட்டினாங்க பத்தியா? அப்போ கொஸ்டினே என்னன்னா, ஒருத்தர் கேட்டாங்கடா என்கிட்ட பெரியவங்க, அவங்க கேக்குறாங்க, ஊர்ல வந்து 250 வருஷம் பழைய புளிய மரம் எல்லாம் வெட்டினாங்க ரோடு எக்ஸ்பேண்ட் பண்றேன்னு. எங்க அப்பா மாதிரி ஆளுங்களாம் என்ன கேக்குறாங்கன்னா, இப்போ நீங்க வந்து இது சிங்கிள் லேன் ரோட் மாதிரி தான் இருக்கு, அதை தான் டபுள் லேனுக்கு நம்ம யூஸ் பண்றோம். சூப்பரு. அப்ப நடுவில் ஒரு கோடை போட்டு இதையே வந்து ஒரு சைடு டபுள் லைன் ஆக்கிரு, மீடியன் ஒண்ணு உட்காந்துட்டு நீ கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு போடுவிய, அதுக்கு பதில் புளிய மரத்தை மீடியன் ஆக்கிடு அப்படின்னு. வரிசையா புளிய மரமா நிக்கும், அதான் மீடியன். அதுக்கு அந்த பக்கம் ரோட போட ஆரம்பி. எதுக்கு புளிய மரத்தெல்லாம் வெட்டி எடுத்துட்டு போனான்னு கேட்டுட்டு இருக்குன்னே புரியல. இதனாலதான் சில விஷயம்லாம் அதான் நம்மள வந்து இதுக்கு வந்து பூமர்னு வானுங்க சொல்லலாம். அப்புறம் வந்து இவனுங்க அகைன்ஸ்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு வானுங்க. இல்லடா இதுல டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்து சரி, அதெல்லாம் இன்னொரு நாள் வச்சுக்கலாம் என்ன இந்த பஞ்சாயத்தை. ஆனா இவ்வளோ டெவலப்மெண்ட் நடந்ததுனால மாங்குன்னு பீச் வரைக்கும் போக வேண்டியதா இருக்குங்க. அதனாலதான் நான் போக ஆரம்பிச்சேன். பிளஸ் சில பேர் பத்திலாம் நான் சொல்லணும். ஒரு புக் ஒன்று படித்தேன், ப்ரைம்டு லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு படித்தேன். அதில் ஒரு பெரிய விஷயத்தை வந்து அவர் எனக்கு வந்து ஷேர் பண்ணுறாரு. அதாவது சன்லைட்லேருந்து அந்த டெஸ்டோஸ்டரோன் பற்றிலாம் அங்கே தான் நான் படித்தேன். எப்படி அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து டெய்லி ரீசார்ஜ் ஆகுது சன்லேருந்து அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் 2 விஷயம் சொல்கிறாரு. மெலனின் அப்படின்றது நம்ம ஸ்கின்ல இருக்குதா? ஆமாம். அது வந்து நம்மலாம் வந்து நேச்சுரலாகவே டார்க் ஸ்கின் நம்மலாம். ஆமாம். அதை நம்ம உள்ளே வச்சு நம்ம வெள்ளை பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக இதுதான் நேச்சுரல் கலர். நம்ம எப்பயுமே வெளியில தான் இருந்திருக்கிறோம் எப்பயுமே. இப்பதான் இந்த மாதிரி அறைக்குள்ள போட்டு மரத்துக்கு அடியில இருப்போம், இல்லாட்டி கேவுக்குள்ள இருந்தாங்க. ஆமா. ஆனா அது வந்து கம்மி டைம் தானே. டைம் டேபிள் பார்த்தேன் அப்படின்னா மேக்ஸிமம் டைம் வந்து அவுட்டோர்ஸ்ல இருந்து நேச்சுரலி டார்க் பீப்புள்லாம் நிறைய சன் எடுத்தாதான் ஹெல்த் இஷ்யூஸ் வராம இருக்கும் அப்படிங்கறத வந்து அவர் வந்து நிறைய கேஸ் ஸ்டடிஸ் வச்சு அவர் வந்து சொல்லி ப்ரூவ் பண்ணியிருந்தாரு. யாரெல்லாம் வந்து சன்லைட் வெறும் ஃப்ரீங்க இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். இட்ஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ. ஆமாம். நான் வந்து சைக்கிள் எடுத்து ஒரு மிதிச்சேன் அப்படின்னா 20 கிலோமீட்டர் நான் வந்து பீச்சுக்கு போய் சன்லைட்டை வாங்கி அந்த ஒரு எனர்ஜியை கெயின் பண்றதுல அப்சல்யூட்லி ஃப்ரீ. கரெக்ட் தான், ஃப்ரீ. இதனால தான் காலங்காலத்தால 4:30 மணிக்கு எஞ்சி கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இல்லை அப்படின்னா பொல்யூஷன் சாவடிக்குதுன்னு, ரிட்டர்ன் வரும்போது சாவடிக்குதுன்னு. இல்லை நான் வந்து இதை தான்டா சொல்ல வந்தேன். எனக்கு என்னன்னா, நீங்கள் என்னன்னாலும் டெவலப் பண்ணுங்க, ஐம் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஆனா என்னோட குவாலிட்டி ஆஃப் லைஃபை டிஸ்டர்ப் பண்ணுதே, அப்புறம் எப்படி டெவலப்மெண்ட்? அது குவாலிட்டிங்க, குவான்டிட்டி இல்லைங்க, குவாலிட்டி. எனக்கு இது வந்து புரியவே மாட்டேங்குது. இப்போ நம்ம அதனால தான் நோக்கியா சோனின்னு தலையை அடிச்சுக்கிறோம் நாங்க. குவாலிட்டின்னு சொல்லிட்டு ஏமாத்துறவனையும் போட்டு அடிக்கிறோம். இல்லை இது எனக்கு ஒரு வகையில வந்து இன்னும் மனசு பெயின்ஃபுல்லாவே தான்டா இருக்கு. ஏன்னா நான் ஒரு நாளும் நான் எந்த வழியெல்லாம் போயிட்டு வந்தேனோ அந்த வழியெல்லாம் இப்ப நிஜமாவே அதே மாதிரி போக முடியல. இப்போ நான் வந்து இதை எக்ஸ்பிரஸ் பண்றேன்னா, என்னோட தீவிரமா சைக்கிள் ஓட்டுற பல பேர் 15 வருஷமா ஓட்டிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் உள்ளுக்குள்ளேயே வச்சு குமுறிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் எங்க சொல்ல முடியும்? சக சைக்கிளிஸ்டுக்குள்ள பேசலாம், வேற எங்கேயாவது ஆபீஸ்ல பேசினா அப்படி தெரியுமா இருக்கும். அவங்கள சைக்கிள் ஓட்ட மாட்டாங்களே, இவங்க எதுக்கு அதை சொல்ல? நான் போன ரோட்ல எவ்வளவு சூப்பரா இருந்தது தெரியுமா, நான் ஒரு டைம்லாம் போகும்போது அப்படி சைக்கிளை நிறுத்திட்டு இப்படி இறங்கி தாமரை பறிக்கலாம் அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. 15 வருஷம் முன்னாடி இங்க இருந்து யாராவது மகாபலிபுரம் போயிருந்தாங்கன்னு வைடா சைக்கிளிங்க ஈஸியார்ல, அப்ப நிஜமாவே தாமரை பறிச்சிருக்க முடியும். ஏன்னா இப்ப போனாலே பறிக்க முடியுது. இப்போ போனாலே நீ முட்டுக்காடெல்லாம் தாண்டி போக ஆரம்பிச்சேன்னு வைங்க, அப்படியே நேரம் மகாபலிபுரம்க்கு ஒரு 4 கிலோமீட்டர் முன்னாடி பார்த்தோன்னா தாமரைலாம் இருக்கும் சைட்ல, அங்கெல்லாம் இறங்கி உள்ள போக முடியும். அப்போ 15 வருஷம் முன்னாடி என்ன இருந்திருக்கும்? அப்ப இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஆமா கண்டிப்பா. ஸோ இதை வந்து நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு சுத்தமா இல்லாத மாதிரி நம்ம ஆக்கிட்டோம் அப்படின்னா அப்போ எப்படி நல்லா இருக்குமா? இதுக்குதான் சார் இவிஎஸ்னு ஒரு பேப்பர் வச்சிருந்தாங்க, என்விரான்மெண்டல் சயின்ஸ்னு. பேப்பரா போச்சுங்க. அதான் ஈஸியஸ்ட் பேப்பர்ன்ட்டாங்க. ஏன்னா அதுல ஒண்ணுமே இருக்காது சப்ஜெக்டே, அதை பத்தி ஒண்ணுமே சொல்லி தரத்துக்கே கிடையாது. டீச்சரே வந்து சும்மா அதை ஒன்று இவிஎஸ் தான் ஃப்ரீ பீரியட் அப்படின்னு போயிடுவாங்க. அதுல ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஒரு டாபிக் வருங்க.
அப்புறம் இன்னொன்னு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை வருங்க. அதெல்லாம் ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனை இல்லையோ. நம்ம கிட்ட இப்ப என்ன யோசிப்பானுங்க, யாரா இவனுங்க எதையுமே மாத்த முடியாததை பத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அது வந்து கரெக்ட் தான். இதை யாரையும் பிளேமும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாரும் உலகத்துல எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க, எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சிட்டினா இப்படிதான் டெவலப் பண்ணணும். சிட்டினா ஃபுட் ஸ்ட்ரீட் வருதுங்க, ரொம்ப தேவை. இங்க எப்படி சமைக்கணும்னு சொல்லி தர மாட்டாங்க. உன் வாயில வச்சு அடைக்கிறதுக்கு ஃபுட் ஸ்ட்ரீட் ஓபன் பண்ணுவான். நீங்களும் ஆண்டர்பிரினர்ஷிப்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஸ்டாலை போடுவீங்க. கடைசியில ஒருத்தன் ஹெல்த்தியா ஒருத்தன் வீட்டுல சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து ஹெல்த்தியா நீங்க கொடுக்கலாம், ஆனா வந்து வெளியே சாப்பிட்றதுனால அவனோட கட்டு வந்து கண்ணாப்பின்னான்னு ஏதோ மாத்தி விட்டுரும். அவன் ஏன்னா ஒரு நாள் தான் சாப்பிட்டு இருப்பான். நிறைய இருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய விஷயத்த ஹேண்டில் பண்றதுக்கு வேற வழி தெரியல எனக்கு. கரெக்ட் தான். அதுக்கு வந்து ஒரே வழி டிசிப்ளின் தாங்க. ஆமா, வேற எதுவுமே கிடையாது. எப்படி வந்து ஒரு லைஃப் ஸ்டைல வந்து சூஸ் பண்ணி, டிசிப்ளின்னா என்ன, பீயிங் அ டிசைபிள். கரெக்டா? ஒரு டிசைபிள்னா என்ன, ஒரு சீடன், சிஷியன். அந்த சிஷியன் யாருக்கு அப்படின்னா நேச்சருக்கு அப்படின்றதுதான் என்னோட கருத்து. நேச்சருக்கு சிஷியனா எப்படி இருக்கிறது, நேச்சருக்கு சீடனா எப்படி இருக்கிறது, நேச்சர் கற்றுக் கொடுக்கறதெல்லாம் எப்படி படிக்கிறது. இதுதான் வந்து என்னோட டிராவல் எல்லாமே இப்படிதான் இருந்ததுனால என்னை பிடிச்சி இங்க ஒரு இடத்துல உட்கார வச்சிங்கன்னா நான் இந்த மாதிரிலாம் வழி கண்டுபிடிப்பேன். ஒரு காலங்கிறதால 4 மணிக்கு ஏஞ்சி 4:30 மணிக்கு சைக்கிள் எடுத்து மெதின்னு மிதிச்சு பீச்சுக்கு போவேன். ஏன், சம்மர் சால்ஸ்டைஸ் இப்பதான் நடந்துச்சு, 21st அன்னைக்கு, லாங்கஸ்ட் டே ஆஃப் த இயர். அப்படின்னா என்ன அர்த்தம், இயர்லியஸ்ட் சன்ரைஸ் ஆஃப் த இயர். ஆமா, நீதான் 5:45க்கு சன்ரைஸ் ஆகுது. அப்போ நார்மலா என்ன 5:30க்கு உள்ளாரையே வெளிச்சம் வந்துரும். 5:30க்கு 5:15ல இருந்தே வெளிச்சம் வந்துரும். 5:45 சன்ரைஸ்னா 6 o'clockனா 5:30. நான் ஒரு தடவை பாத்துருக்கேன்டா, 5 o'clock கிட்டே வெளிச்சம் வந்துரும். அதாவது வெளியில ப்ளூ லைட் வந்துரும். ஆமா. சோ அது எப்படி இருக்கும்னா, அந்த மாதிரி 5 o'clock வெளிச்சம் வரும்போது எனக்கு ஹாப்பியா இருக்கும் முன்னெல்லாம். ஏன்னா சீக்கிரம் வெளில போலாம், அந்த டைம்ல யாரும் எழுந்திரிச்சிருக்க கூட மாட்டாங்க. ஆனா 5 மணிக்கு நீ வெளில சுத்திட்டு இருக்கலாம். ஆனா ஒரு காலத்துல எல்லாருமே அந்த டைம்ல எழுந்திரிச்சிட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே நம்ம பார்க்கலாம் யாரெல்லாம் எழுந்திருப்பாங்க அப்படின்னா, நியூஸ் பேப்பர்காரன், பால்காரன், டீ கடை. நம்ம லைஃப் எப்பயுமே இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நாம என்ன பண்றோன்றத தவிர்த்து லைஃப் ஓடிட்டே தான் இருக்கும். அதுல காலையில நம்ம வந்து பேர்ட் சாங் கேட்கலாங்க. உண்மை. இப்போ யோசிச்சு பாருங்க, பேர்ட் சாங் நீங்க காலையில யாருமே சத்தம் இல்லாம இருக்க டைம்ல பேர்ட் சாங் கேட்கலாம். அப்புறம் இந்த ஒரு கிளியரான ஒரு சுவாசம், அந்த கோவிட் போது எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு 20% இருக்கும். 20%, ஒன்லி 20%. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் கோவிட் டைம்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே வெளியே போகாத டைம்ல நான் வந்து தென்காசியில இருக்கும்போது லாக்டவுன் போட்டானுங்க. நீ யாரா லாக்டவுன் போடுறதுன்னு நான் வெளியே சுத்திக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அங்க என்ன போலீஸா என்ன பிடிக்க போறான், நான் இருக்கிற இடத்துல ஃபுல்லா ரூரல். அதெல்லாம் நான் வந்து வெளியில சுத்திட்டு இருக்கேன். தென்காசி ஏற்கனவே சூப்பரா இருக்கும். ஆமா, குற்றாலத்து பக்கத்துல இருந்தாங்க, இன்னும் பயங்கரம். அப்படியே ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு, அவ்வளோ கிளீனா இருந்துச்சுங்க. இதேதான் நான் இமானுவல் ப்ரோட்ட சொன்ன ஒரு வீடியோல. அவரும் அப்படின்ட்டு இருந்தாரு. ஆனா மேட்டர்னா அதுக்காக எல்லாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல. ஏன்னா கோவிட் டைம்ல நான் வந்து இங்க இருந்து மஹாப்ஸ் எல்லாம் போறதெல்லாம் அப்பதான் அதிகமா சுத்திட்டு இருந்தேன். இத்தனைக்கும் போலீஸ் இருப்பாங்கடா, மாஸ்க் போட்டு சைக்கிள் ஓட்டுறாங்கல்ல, டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்கடா. மாஸ்க் போட்டு சைக்கிள் ஓட்டுறவங்க எல்லாம் பார்த்தா, ரைடு போறவங்க அப்படிலாம் பார்த்தா அந்த பக்கமா அப்படி போங்க, இந்த இடம் இருக்கும், இது பிளாக் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு, இப்படிதான்டா சொல்லுவாங்க. மத்தபடி டிஸ்டர்ப் பண்ணதே கிடையாது. சூப்பரா இருக்கும். அது ஒரு நல்ல விஷயங்க. நான் வந்து என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சைக்கிளிஸ்ட் வந்து ரோட்ல இருக்கிற மத்தவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்றாங்களே, ரொம்ப பண்றாங்க. ஆனா போலீஸ் வந்து செம்மையா ட்ரீட் பண்றாங்க. சைக்கிளிஸ்ட் வந்து செம்மையா ட்ரீட் பண்ணுவாங்க. நான் வந்து நிறைய இடத்துல சிக்னல் எல்லாம் பாத்திருக்கேன். நான் போகும்போதும் ஆபீஸ்க்கு கம்யூட்டே சைக்கிள் தானே. சப்போஸ் சிக்னல்ல ஃப்ரண்ட் ரோல இருக்கேன்னு வைங்களேன், பொறுமையாடி போங்க, சைட்ல அப்படி போங்க அப்படின்வாங்க. நீக்கவே வேணாம், நீங்க பாட்டுக்கு போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த மொமெண்டம் லாஸ் நடந்துச்சு அப்படின்னா திருப்பி எழுந்து மிதிக்கும் போது தெரியும்டா வலி. இது அவங்களுக்கு தெரியுது. நான் திரும்ப இப்ப சொல்லுவேன், உடனே என்ன பீகார் பக்கம் போக சொல்லுவீங்க. எம்டிசி டிரைவருக்கு தான் தெரியவே மாட்டேங்குது. அவர் நினைச்சாருன்னா ஒரே ஒரு பேசஞ்சருக்காக பிரேக் அடிச்சு வண்டியை நிறுத்தி பேசஞ்சரை ஏத்திட்டு போற அளவுக்கு மனசு இருக்கு அப்படின்னும் போது, பக்கத்துல ஒருத்தன் எவனோ சைக்கிள் ஓட்டிட்டு போறான், பாவமா இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் என்ன அடுத்து ஒரு 50 மீட்டர்ல பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது, 50 மீட்டர் கூட கிடையாது. அப்ப அவரு ஸ்பீடை ரெடியூஸ் பண்ணி கூட உள்ள போய் கிராஜுவலா நிறுத்தலாம். ஆனா அப்படிலாம் கிடையாது. நடிச்சு சும்மா அப்படியே நம்மள அணைச்சு அப்படியே உள்ள கொண்டு போய் உள்ள ஏறியா அப்படின்னு மாதிரி அப்படியே கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல ஓட்டுருவாங்க. பஸ் ஸ்டாண்ட் உள்ள போயிட்டு இருப்பேன்.
ஏன்டா இப்படி பண்றீங்க அப்படின்னு தான் இருக்கும். அந்த இடத்துல அந்த பொறுமையா இல்லைன்னு தெரியல. சில சமயங்கள்ல இவங்க கிட்ட இல்லாத அந்த பொறுமையை லாரி டிரைவர்ஸ்ட பார்ப்பேன். ஏன்னா மேபி அவங்க லாரியை ஷெட்ல விட்டு சைக்கிள்ல தான் வீட்டுக்கு போவாங்க போல. ஆமா ஓட்டினாதான் தெரியும். ஏன்னா நீங்க ஒரு இடத்துல போயிட்டு இருக்கீங்க, 20 கிலோமீட்டர் இடத்துல போறீங்கன்னு வைங்க, நிறுத்திட்டு ஜீரோல இருந்து திரும்ப கிளைம் பண்ணும்போது அது எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க இப்படி சொல்லலாம், உங்க ஒர்க் அவுட்டுக்காக தானே ப்ரோ, அது கரெக்ட். ஆனா ஓட்டி பார்த்தா தான் தெரியும். நோ, இனிமேல் அதுக்கு பேர் ஒர்க் அவுட் கிடையாது, இனிமேல் அதுக்கு பேர் டிசிப்ளின். ஏன்னா ஒர்க் அவுட் அப்படின்னா என்ன ஆகுது, ஒரு கோல் செட்டிங் மாதிரி ஆயிடுது. நான் ஒரு கோல் செட்டிங் பண்ணி நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன், ஒர்க் அவுட் அது. ஆனா டிசிப்ளின் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த வேர்டு அது எப்பயுமே ஒர்க் அவுட்டுங்க. இல்ல எனக்கு எப்பயுமே ஒர்க் இன். ஒர்க் இன். ட்ரூ 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 100% ட்ரூ. ஏன்னா முக்கியமான இப்போ நான் இந்த பேண்டில் நான் என்ன அப்சர்வ் பண்றேன், இந்த பேண்டு, அப்புறம் நான் இந்த OnePlus வாட்ச், இதுதான் நான் வந்து மெயினா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், போனரினாவோடது. அப்புறம் இந்த பேண்டு வந்து நீ எனக்கு ட்ரை பண்ண கொடுத்த, நான் இதை வந்து iOS ஓட கனெக்ட் பண்ணிட்டு Huawei ஹெல்த் ஆப் போட்டு நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா? இதுல எனக்கு மானிட்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து என்ன மாதிரி ஒரு சேஞ்ச் எனக்கு கொடுத்தது அப்படிங்கறத நான் ஷேர் பண்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் கால்குலேஷன். ஆமா, இது எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும்ன்றது தான் நான் பார்த்தேன். எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆக்சுவலா எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து 20 கிலோமீட்டர்ஸ்லாம் நான் யோசிக்கல. தெரியாது எனக்கு தெரியாது. எனக்கு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்லாம் தெரியாது. எவ்வளோ நேரம் ஆகுது நான் போறதுக்கு தெரியாது. எதுவுமே எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் மேபி நான் வந்து ஓட்டும் போது வெறும் டைம் மட்டும் பார்த்தேன், 1லேருந்து 1.5 மணி நேரம் ஆகுது போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். எக்ஸாக்டா எவ்வளோ டைமு, எக்ஸாக்டா வந்து என்னோட ஸ்பீடு என்ன, ஆவரேஜ் ஸ்பீடு அதெல்லாம் எதுவுமே தெரியல. நான் வச்சிருக்கிற சைக்கிள் வந்து சிங்கிள் ஸ்பீடு. அது என்ன கியர், அது வந்து எத்தனாவது கியர் போட்ட மாதிரி இருக்கும். இப்போ ரெகுலர் சைக்கிள்ஸ்லாம் இப்போ கியர் சைக்கிள்னா 7 கியர் இருக்கா, 7ல வந்து ஃபர்ஸ்ட் கியர் இருக்கலே ஸ்லோவா போகும். ஆமா சரியா, அதிக பெடல்ஸ் போடும். எவ்வளவு பெடல் பண்ணா 7th வந்து இருக்கலே கொஞ்சம் ஃபாஸ்டா போகுமா, இது வந்து ஒரு 5th ஈக்குவலா இருக்கும். 5th ஈக்குவலா இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு 5th கியர்ல வச்சிட்டு நான் அழுத்துறேன். அதுக்கு எவ்வளோ வந்து நான் வந்து எவ்வளோ எஃபர்ட் போட வேண்டியது இருக்குது, அப்புறம் என்ன மாதிரி ப்ரீத்திங் பண்ண வேண்டியது இருக்குது, அப்புறம் என்ன இப்போ நான் போற ரூட்ல எங்க குழி இருக்குது எங்க குழி இல்லை, இந்த அளவுக்கு நான் வந்து எனக்கு வாட்ச்லாம் அதெல்லாம் அதுக்கெல்லாம் வாட்ச்லாம் தேவையில்லை. ஆமா, அதுக்கெல்லாம் வாட்ச்லாம் தேவையில்லை. 90% ஆஃப் த ஒர்க்குக்கு நீ தான் தேவை. ஆமா, வாட்சுக்கு ரோலே கிடையாது. வாட்ச் கடைசியில பார்த்தா என்ன பண்ணுதுன்னா, உங்களோட ஆக்சுவல் டேட்டா இதை வந்து கேப்சர் பண்றதுக்கான ஒரு டூல். ஆக்சுவல் டேட்டா, அது வந்து ஜிபிஎஸ் வச்சு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் டேட்டா கொடுக்குது, ஸ்பீட் டேட்டா கொடுக்குது, அப்புறம் கேலரிஸ்னு ஒரு டகால்டி டேட்டா கொடுக்கும். அந்த டகால்டி டேட்டாவை நம்ம பெருசா நான் மதிக்கிறது இல்ல. அது யாருமே மதிக்க முடியாது. அது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. எப்படி கால்குலேட் பண்ணுது அப்படிங்கறதுல ஒரு பெரிய டகால்டி இருக்கிறதுனால நான் அதை பெருசா மதிக்கிறது இல்லை. பிளஸ் எனக்கு வந்து மெயினா இதுல வந்து கிடைச்ச டேட்டா என்னது அப்படின்னா டைம் தான் அல்டிமேட் டேட்டா. எனக்கு டைம் வச்சு தான் எல்லாம் புரிஞ்சிக்க முடியுது. மெயினாக இப்போ நான் எப்போ நான் ரீச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எனக்கு தெரியவே இல்லை. அதுக்கப்புறம் அது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ரூட்டில் வந்து எந்த இடத்துலலாம் அழுத்தணும், எந்த இடத்துலலாம் அழுத்தக்கூடாது, எந்த இடத்துலலாம் ஸ்பீடு, எந்த இடத்துலலாம் ஸ்பீடு இல்லை, இதெல்லாம் ரொம்ப அழகாக டேட்டாவாக கேப்சர் பண்ணி எனக்கு காமிச்சதுனால இன்னும் பெட்டராக என்னால் வந்து அந்த டிசிப்ளினை வந்து மெயின்டைன் பண்ண முடியுது. இதுதான் மெயினாக வந்து இந்த பேண்டில் வந்து பேண்டும் சரி இந்த வாட்சும் சரி ரெண்டுத்துலையுமே நான் வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டது இந்த டேட்டால தாங்க. ஸோ அப்போ டேட்டா ட்ராக்கிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுல தான் டிஃப்ரென்ஸ் வருது. கரெக்டா? இதுல டேட்டா ட்ராக்கிங் வந்து நல்லா தான் இருக்கு. ஆனால் என்ன கொடுமைன்னா குட்டி டிஸ்பிளே அதுலேயே வந்து எல்லாத்தையும் பார்க்க முடியாத ஒரு நிலைமை இருக்கும். ஆமா, ஸோ கண்டிப்பாக ஃபோனில் தான் பார்த்தாகணும் நிறைய விஷயங்கள். அதில் வந்து எல்லாம் கொஞ்சம் அதிலே பார்க்கலாம். ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இதில் கொஞ்சம் அந்த இதெல்லாம் பார்த்துருப்பியே, செலிப்ரேஷன் மாதிரியான இது. ஸோ அதெல்லாம் தான் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு எனக்கு இந்த பேண்டோட ப்ரோஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா, டிஸ்பிளே நல்லா தான் இருக்கு. டிஸ்பிளே வெளியில வந்து நல்லா கிளாரிட்டியா தெரியுது, நல்லா தான் இருக்குது. கம்ஃபர்ட்டும் சூப்பரா இருக்கு. கம்ஃபர்ட்டும் செமையா இருக்கிறதே தெரியாது லைட். ஆனா பில்ட் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது கொஞ்சம் மொக்க தான். அதுல தான் என்ன பண்ணிருக்காங்க, ஏன்னா அதை இங்க ஆட் பண்றேன். இதுல இன்னொரு வாட்ச் இருக்குடா, இது பேண்ட் 10 2 இருக்கு. ஒன்னு நார்மல், இன்னொன்னு அலுமினியம். அது வந்து 4299, இது 3699. அந்த அலுமினியம் பெட்டருங்க. அப்போ 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு அலுமினியம் வாங்கிருங்க. 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு கண்டிப்பா அலுமினியம் இது வாங்குறீங்கன்னா அது நீங்க அந்த வெர்ஷன் வாங்குங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இதுல இந்த சாஃப்ட்வேர், இதுல ஜிபிஎஸ் கிடையாது.
ஸோ இதோட சாஃப்ட்வேர் வந்து மெயினாக நம்ம ஃபோன் கூட ஃபோனை நம்பி தான் இருக்கு. ஃபோனை நம்பி தான் இருக்குது. இதனால வந்து ஃபோனில் வந்து நிறைய பேட்டரி கம்மியாகுதானா இல்லை, அப்படியும் இல்லை. அதே சமயத்தில் பேண்ட் வந்து நிறைய பேட்டரி எடுக்குதானா அதுவும் இல்லைங்க. நான் இதை வந்து ஒரு தடவை கூட சார்ஜ் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைம் சார்ஜ் போட்டேன், ஃபுல் சார்ஜ் போட்டு அதுலேருந்து நான் வந்து 9 டேஸ்க்கு யூஸ் பண்ணேன். 9 டேஸும் வந்து கடைசியாக எனக்கு வந்து 18% வந்து நின்று நான் அதை மூடி வச்சிட்டேன். ஓகேவா? இதுக்கும் மெயினாக டிஃப்ரென்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா கால்குலேஷனோட அக்யூரசி. இது வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக அக்யூரசி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நம்ம ஆல்ரெடி நிறைய ரிவ்யூவில் பார்த்துருப்போம். ஸோ அதில் ப்ரைஸ் இது அதிகமாக இருக்கிறதுனால இதில் அக்யூரசி அதிகமாக இருந்தது. இதில் அக்யூரசி வந்து கம்மியாக இருந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் அன்ரிலேபிளாக இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு டைம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான்லாம் பண்ணி எல்லாம் போட்டேன், எல்லாத்தையும் மொத்தமாக முடிச்சுட்டு வந்து பார்த்தா ஜிபிஎஸ் வந்து பாதி தூரத்துலேருந்து எடுத்து அந்த பாதி டிஸ்டன்ஸ்லேருந்து தான் எனக்கு காமிச்சிருந்தது டேட்டா. அந்த ஜிபிஎஸ்ஸே ஃபோன்லேருந்து வேற எடுக்கும். ஆமாம், சில சமயம் ஃபோனில் அந்த ஆப்ரா க்ளோஸ் ஆயிருந்ததுன்னு வையன், முடிஞ்சுன்னு க்ளோஸ் ஆயிருந்ததுன்னா முடிஞ்சிடும். ஏன்னா பேக்ரவுண்ட்ல ரன் பண்ண வேண்டிய ஆப் அது. அப்புறம் தான் தெரியுது எனக்கு iOS வந்து பேக்ரவுண்ட்ல அதை கில் பண்ணிருச்சா இல்ல அப்புறம் திடீர்னு அதுவே எப்படி ஆன் ஆச்சு எனக்கு புரியல எனக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு இதை நான் தனியா யூஸ் பண்ணவே முடியல. கரெக்ட். இது தனியா ஏன்னா சைக்கிளிங்க்கு யூஸ் பண்ண முடியல. இல்ல ஐ திங்க் மற்றதுக்கு யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இல்ல வாக்கிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம், இன்டோர்ல ஜிம் ஒர்க் அவுட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், சைக்கிளிங் ரன்னிங் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம இந்த போன்ல ஆக்டிவா வச்சுக்கணும் ஆப். Huawei Health App ஆக்டிவா. ஆனா அந்த ஆப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கும் அந்த ஆப், ரொம்ப நல்லா இருக்கு. அதே சமயத்துல அது கொடுக்கக்கூடிய அந்த ரிவார்ட் சிஸ்டம், அந்த அவார்டு அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்போ நீ வந்து எப்படி ஃபீல் பண்ணிருப்பேன்னு சொல்றேன். OnePlus வாட்ச் நல்லா இருக்கு பிராண்டோட ஆப்ஷன்ஸ்ல. ஆமா, ஆனா ஆப் போய் பாக்குறேன், ஆப் வந்து பார்த்தா Huawei தான் மாஸ் பண்றான் அப்படின்னு தெரியும். ஐயோ, ஓ ஹெல்த் ஆப் மாதிரி ஒரு கேவலமான ஆப் நான் பார்த்தது இல்லைங்க. ரொம்ப கேவலமா இருந்ததுங்க. இப்பவும் அதே மாதிரி தான் இருக்கு. மாறல இல்ல, அப்படியே தான் இருக்கு. அது என்னையே அது ஆப், அது கேவலமான ஒரு ஆப்புங்க. என்ன கேவலமா இருக்கு, அதோட இன்டர்ஃபேஸ், அதோட ஒர்க்கிங் ஸ்டைலு, அது கொடுத்துருக்குற ஆப்ஷனு எல்லாம் கண்ட இடத்துல இருக்கும். ஆனா Huaweiயோட ஹெல்த் ஆப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. Huawei வாட்சும் நல்லா இருக்கும்வாங்கடா எல்லாரும். அந்த ஆப்பிள் மாதிரியே இவங்க அந்த சர்க்குலர் அந்த டயல் அதுவும் போட்டு அது இங்க மேலேயே அவன் போட்டுருக்கான். அது இருக்கும். அதுல வந்து உனக்கு வந்து என்ன ஒண்ணா கேலரிஸ் பர்ன்ட், ஆமா, அப்புறம் டெய்லி ஸ்டாண்ட், அப்புறம் ஒர்க் அவுட் மினிட்ஸ், பிளஸ் இதுல வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அது எல்லாத்துலயும் இருக்கு. இப்ப அதெல்லாம் எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர்ல தான் பண்றாங்க. ஆனா எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் டேட்டா பிரசன்டேஷன்ல எங்க கிடைச்சதுன்னா Huaweiல கிடைச்சது. பிரசன்டேஷன்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பிரசன்டேஷன் வந்து நல்லா இருக்குது. ஒரு ஆப்பிள் மாதிரி நான் ட்ரை பண்றேன், ஆனா என்னோட தனித்துவத்தையும் நான் மெயின்டைன் பண்றேன் அப்படிங்கறத வந்து என்னால பார்க்க முடிஞ்சது. ஸோ அந்த விதத்துலலாம் வந்து எனக்கு இந்த பேண்ட் வந்து குட் பேண்ட் அப்படின்னு பிடிச்சிருக்குங்க. குட் பேண்ட் ஃபார் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். டேட்டா அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி பிரைஸ் அதிகமாக கொடுத்தா உங்களுக்கு பில்ட் குவாலிட்டி அண்ட் டேட்டா அக்யூரசி எல்லாம் வந்து அதிகமாக கிடைக்கும். அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ சைக்கிளிங் சூப்பர், அது கிரேசியா இருக்கும். ஏன்னா ஃபோனும் பேச முடியாது, அலர்ட்ஸ் வரும். இது சப்போஸ் நீ ஸ்டாவா மாதிரி ஆப் வச்சிருக்கேன்னு, இப்போ ஃபேஸ்புக் எப்படி வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இணைந்து இருக்கிறதுக்கோ அந்த மாதிரி ஸ்டாவாவும் அதே மாதிரி. ஒருத்தர் கேட்டாரு, ஸ்டாவா வச்சிருக்கீங்களா ப்ரோ அப்படின்னு. நான் பார்த்துருக்கேன் ஸ்கிரீன்ஷாட்ல, சிவா போடுவாரு, ஆனா அதுக்கு மேல எனக்கு தெரியாதுங்க அப்படின்ட்டு. அது ஒண்ணும் இல்ல, நீ ஸ்டாவா வந்து இதுல இன்டெகிரேட்டும் பண்ண முடியும். இப்போ என்ன ஆயிடும், ஸ்டாவா அக்கௌண்ட் வந்து உன் கூகுள் வச்சு நீ லாகின் ஆகிக்க. ஓகே, ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்னா, உன்னோட ஸ்டாவா அக்கௌண்ட் இருக்கு பாத்தியா, அதை வந்து நீ இப்போ ஓ ஹெல்த் ஆப் உள்ள போனா லிங்க்னு இருக்கும், டெய்லி ப்ராக்ரஸ் லிங்க் கொடுத்துட்டா ஸ்டாவாலவே போஸ்ட் ஆயிடும் பாரத். ஓகே 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 ஓகே. ஸோ அப்போ ட்ராக், அதாவது இந்த நான் வந்து லூஸ் மாதிரி உட்காந்து ட்விட்டர்ல போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஸ்டாவால ஆட்டோமேட்டிக்கா. நான் தப்பு பண்ணிட்டேங்க. எனக்கு வந்து இவ்வளோ நாள் இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா இருக்குன்னு, ஸ்ட்ராவான்றது சோஷியல் மீடியான்றது எனக்கு இப்போதான் புரியுது. ஸ்ட்ராவா நான் ஏதோ ஃபிட்னஸ் ஆப்னு நினச்சிட்டு இருந்தேன். அதில் வந்து ட்ராக்கிங் பண்ணலாம், அது தெரியல எனக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்லாம் நான் பார்த்தது, யூஸ் பண்ணதும் இல்லை. ஆனால் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய பாப்புலர் பீப்புளெலாம் கூட ஸ்ட்ராவாலாம் ஷேர் பண்ணுறாங்க. உண்மைதான். ஆனால் நான் யூஸ் பண்ணதே இல்லை. அது அதெல்லாம் அதாங்க, நான் அதை வந்து ஃபிட்னஸ் ஒர்க் அவுட்டாலாம் பார்க்கலங்க. இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் அப்படிங்கறத நான் மறுபடியும் அங்க கொண்டு வந்து நிறுத்துறேன். உண்மைதான். இந்த லைஃப் ஸ்டைலுக்கு இந்த மாதிரி டூல்ஸ்லாம் இப்போ அவைலபிளா இருக்கு, அவள் தானே தவிர இது போட்டுக்கணும்லாம் அவசியம் எல்லாம் இல்லை. நான் வந்து பாக்குறேன் இந்த லைஃப் ஸ்டைல்ல, இந்த டிசிப்ளின்ல என்ன இருக்கு, என்ன டேட்டா இருக்கு, ஏதாவது டேட்டா நம்ம தான் ட்ராக் பண்ண முடியுமா, நம்ம வந்து அதை வந்து இன்னும் மேம்படுத்த முடியுமா, நம்ம டிசிப்ளினை இன்னும் நல்லா ஃபோர்ஸ்டா நம்ம மெயின்டைன் பண்ண முடியுமா. கரெக்ட் தான். அப்படின்றதுக்கு டேட்டா தேவையில்ல. இந்த டேட்டா வந்து கிடைச்சது, அது மோட்டிவேட்டிங்கா கிடைக்குது. இது வந்து மோர் மோட்டிவேட்டிங்கா இருந்தது எனக்கு. இந்த பேண்ட் வந்து
மோர் மோட்டிவேட்டிங்கா இருந்தது. ஏன்னா இவனோட டேட்டாவை பிரசன்ட் பண்ண விதம் அப்புறம் ரிவார்ட் கொடுத்த விதம் அத ரெண்டுத்தையுமே சேர்த்து பாருங்களேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு கிடைக்கும். நம்ம எனக்கு என்னாச்சுடா இந்த இது யூஸ் பண்ணும்போது 3 ரிங்லாம் க்ளோஸ் பண்ணி உள்ள போனா இந்த பர்த்டேக்கு வெடி போடல அதெல்லாம் வரும் பேண்ட்ல வருது அதெல்லாம். ஆமா, நான் இன்னும் ஆப் உள்ள போனா இன்னும் நிறைய பார்க்கலாம். ஆமா 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 எனக்கு இல்லடா ஒரு சிலர் Huawei வாட்ச் சூப்பரா இருக்கும்வாங்கடா. யாராவது வந்து இப்ப நான் வந்து போயிட்டு வரும்போது எனக்கு எப்படின்னா, ஓ சூப்பர்ரா சைக்கிள் முடிச்சிட்டியா வெரி குட் அப்படின்னு யாராவது சொன்னா எனக்கு எப்படி இருக்கும்? ஆமா அந்த மாதிரி இருக்குங்க. ஒருத்தரையும் அது சொல்றது தானே. நான் இப்ப என்ன பார்க்க ட்ரை பண்றேன்னா Huawei வாட்ச் இருக்குல்ல, ஆமா அது வந்து சைனால ஃபார் ஷூர் அவைலபிள்ரா. அது வந்து Huawei வாட்ச் இருக்கா? வாட்ச் எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஓ இந்த லெவலா வாட்ச் வந்து அப்படியே ரொம்ப ப்ரொஃபஷனல் வாட்ச் அளவுக்கு இருக்கும். சூப்பரா இருக்குல்ல. ஆமா நம்ம ஊர்லயே அவைலபிளா? நம்ம ஊர்ல அமேசான்ல விக்கிறானா நான் GT5 ல. ஆமா இப்போ ரீசன்ட்டா வந்தது இல்ல இதெல்லாம். ஆமா அது இருக்கு GT5 விக்குது 20K க்கு இல்ல. ஆமா இது வந்து OnePlus வாட்ச் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது வாட்சும் நல்லா இருக்கும், ஹெல்த் ஆப்பும் நல்லா இருக்கும். Huawei ஹெல்த் ஆப் வழியா நீங்க ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். அப்போ OnePlus வாட்சுக்கு நிகரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் Huaweiலயே இருக்கு. நிகரையும் தாண்டி கூட இருக்கலாம், நமக்கு தெரியாதுல்ல, யூஸ் பண்ணல அதனால தெரியல. ஆமா சோ இதுதான் வந்து என்னோட பேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் எடுத்த பேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியோ எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தனா நம்ம வந்து யதார்த்தத்தை பேசியிருக்கோம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது உங்க கருத்தை சொல்லுங்க. எங்களை மாதிரி நீங்களும் ஒரு எங்க ஏஜ் குரூப்ல இருந்தீங்க அப்படின்னா நீங்க என்னெல்லாம் முன்னாடி பாத்தீங்க, இப்போ என்னெல்லாம் மிஸ் பண்றீங்க உங்களோட லைஃப் ஸ்டைல் தாங்க அல்டிமேட்லி பார்த்தா. கரெக்ட், லைஃப் ஸ்டைல் தான் அல்டிமேட்லி வருது. இப்போ நான் வந்து சிங்கப்பெருமாள் கோயில்ல இருந்தேன்ல. ஆமா, சிங்கப்பெருமாள் கோயில்ல இருக்கும்போது அங்க எனக்கு வந்து நிறைய ஆம்பிள் சன்லைட் வந்து ஏன் ஈஸியா கிடைச்சது அப்படின்னு பார்த்தா ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸ் பக்கத்துல. ஸோ நான் எப்போ வேணா வெளியே போயிடுவேன். கரெக்ட், வெளியே போனேன் அப்படின்னா அங்க ஒரு மரம் இருக்காது, லேக் பக்கத்துல மரம் இருக்காது, ஒன்றும் இருக்காது. நான் சும்மா அங்கே நடந்துகிட்டு இருந்தேன்னாலே அப்போவே எல்லாம் கிடைச்சிரும். ஆனா இதே நான் சிட்டிக்குள்ள, சிங்கப்பெருமாள் கோயில் லைட்டா சபர்ப் அப்படின்னு சொல்லலாம், சபர்பன் அப்படின்னு, அது சப் அர்பன். இப்போ நான் இருக்கிறது ஃபுல் அர்பன். ஆனா இந்த சபர்புக்காக தான் அந்த ட்ரெயினே விட்டாங்க. அந்த ட்ரெயினே சபர்ப் ட்ரெயின் தெரியும். இதெல்லாம் ஒரு காலத்துல அதுதான் மேட்ரு. இப்போ நீ அந்த வீடியோ காமிச்சல்ல பிக்சல் 4a vlog, அதுலயே நல்லா கிளியரா தெரியுது சபர்பனா இருந்த இடம். அது சபர்பனா இருந்துச்சு, டப்புன்னு மாத்தி விட்டீங்களாடா எல்லாத்தையும். கிண்டி மாதிரிலாம் இல்ல இந்த இடம். ஸ்டார்டிங்ல கிண்டி அப்புறம் அந்த சென்ட்ரல் அங்கெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து ஹெவிலி அர்பனைஸ்டு அப்பவே. ஆனா இதெல்லாம் சபர்பனா தான் இருந்துச்சு. இப்போ இதுவும் அர்பன் ஆயிடுச்சு. கரெக்ட். அதனால அந்த டெவலப்மெண்ட் சார்ந்த விஷயத்துல நான் எதுவும் பண்ண போறது இல்லை, என்னால எதுவும் பண்ண முடியாது. அதனால நான் வந்து முடிஞ்சதை பண்ணியிருக்கிறேங்க. இதுல இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு வைங்களேன், ஏன் ப்ரோ இவ்வளவு டெவலப் ஆச்சுல்ல, இதனால உங்களுக்கு எதுவும் அட்வான்டேஜே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்டர்நெட் சர்வீஸ் வந்துதான் எனக்கு அது அட்வான்டேஜ். சரியா? ஆமா, இல்ல உண்மையே சொல்றேன், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொடக்டிவிட்டில ஹெவி அட்வான்டேஜ் இருக்கு. மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா இப்போ 200 ஃபீட் ரோட்ல வந்து தொடர்ந்து ஒரு 20 மாடி கட்டிடங்கள் மட்டுமே ஒரு 200 கட்டுறதுனால எனக்கு என்ன அட்வான்டேஜ் சத்தியமா எனக்கு தெரியல. அதனால இப்ப எவ்வளவு பேர் வராங்க, அவங்க எல்லாரும் வந்து இப்போ ட்ரைனேஜ்ல எவ்வளவு டெபாசிட் பண்ண போறாங்கன்றத மட்டும் யோசிச்சு பாருங்க. ஆமா, அப்புறம் தண்ணி எவ்வளவு தேவையில்ல யோசிச்சு பாருங்க. எவ்வளவு தண்ணி எடுக்கிறாங்க, எங்கேருந்து எடுக்கிறாங்க, எங்கேருந்து வருது வாட்டர் சோர்ஸ். நான் அப்படியே பைப்பை தேடிக்கிட்டே போய் தான் நான் சொன்னேனே, ஒரு இடத்துல போட்டோ எடுத்து வந்தேன். S25 அல்ட்ரா என்ன, அதுக்கு வந்து போட்டோ சாம்பிள்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிங்கப்பெருமாள் கோயில்ல இருக்கும்போது பாலார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலார் டச் பண்ணிட்டு பாலார் கரையிலேயே போறேன். பாலார் தாண்டல, நான் பாலார் கரையிலேயே நம்ம சைட்ல இருந்து, அதாவது நார்த்தன் சைட்ல இருந்து பாலார் கரையிலேயே போறேன். கரையிலேயே போனா ஒரு இடத்துல வந்து தண்ணியே இல்லை. என்ன, ஒரு இடத்துல இல்லை, பாலாறுல போறேன் தண்ணி கம்மியா ஓடிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு இடத்துல பார்த்தா அதிகமா இருக்கு, ஒரு செக் டேம் மாதிரி வச்சிருக்கான். என்ன இந்த இடத்துல இவ்வளவு தண்ணி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா அந்த செக் டேமுக்கு பக்கத்துலயே ஒரு பெரிய ஒரு பம்ப் செட் மாதிரி ஒன்று கட்டியிருக்கானுங்க. அது வந்து ராட்சச பம்புங்க. அதுல போட்டிருக்கிறான் தாம்பரம், குரோம்பேட், இந்த இடத்துக்குலாம் நாங்க பாலார் வாட்டர் சப்ளை அப்படின்னு இவ்வளோ பெருசு பைப்பு. அந்த பைப் வந்து இந்த ரூம் சைஸ் வச்சுக்கோங்க, எவ்வளோ பெருசு தெரியுமா அந்த பைப்பு. அந்த பைப்பு உள்ள அவ்வளோ தண்ணி ஓடுதுங்க. எங்க வருது, இங்கதான் வருது. இப்போ அதை எடுக்கிறோம்ல நம்ம, அதுதான் மெட்ரோ வாட்டர்ன்றானுங்க. சரி, ஏதோ ஒன்று இருக்கட்டும். பதிலுக்கு நீங்க பாலாறுல அந்த பர்டிகுலர் ஏரியால இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுத்தீங்க?
அவங்கெல்லாம் அந்த இடத்த காலி பண்ணிட்டு அவங்களும் சென்னைக்கு வந்துட்டாங்கப்பா. தண்ணி இல்ல, பைப் வழியா எல்லாம் சென்னை தான் போகுது, வாங்க பைப்போட நாமளும் போயிடுவோம் சென்னைக்கு. இல்ல நிஜமா நம்ம ஊர் தண்ணி அங்கதான் இருக்குது இப்போ. எங்களுக்கு உள்ள இங்க நன்மங்கலம்னு ஏரியா உண்டுங்க, நெமிலிச்சேரி நன்மங்கலம்னு. அங்க ஃபுல்லா விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க முன்ன. பட் இப்போ அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது. ஆமா ஆனா அந்த கிணறெல்லாம் இதுக்கு தான் யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஆமா ஆமா ஃபுல்லா இப்போ நான் சிங்கப்பெருமாள் கோயிலே அப்படி ஆயிடுச்சு. சிங்கப்பெருமாள் கோயில்லயே ஃபர்டைல் லேண்ட் இருக்கிற இடத்துல கிணறு போட்டு டெய்லி லாரி வந்து தண்ணி எடுத்துன்னு போய் நிற்கணும். ஏன்னா அங்க விவசாயம் பாக்குறது இல்லை இப்போ யாரும். அதனால அந்த தண்ணியை மட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தண்ணியை வந்து ஒரு தண்ணியாவது பார்க்கலாம். பிசினஸா மாத்தி தண்ணியை ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்குங்க. கூடி சீக்கிரம் வந்து இதே மாதிரி போயிடுச்சு அப்படின்னா நான் வந்து மறுபடியும் வந்து ரூரல் சைடு தான் ஓடுவேன் அப்படின்னு மட்டும் தெரியுது. ஆனா ரூரல் சைடுல இந்த தடவை இன்னும் பெட்டரா என்ஜாய் பண்றதுக்கான நிறைய டூல்ஸ்லாம் எனக்கு வந்து சில இந்த மாதிரி குரூஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது பிரைம்டு லைஃப் அப்படின்னு ஒரு புக்கு. அதில் வந்து சன்லைட்டோட எஃபெக்ட்ஸை கேஸ் ஸ்டடீஸாக ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் வாழ்க்கையில் நடந்ததையும் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் எல்லாரும் சன்லைட்லேருந்து எப்படி வந்து பெனிஃபிட் ஆனாங்கன்றதை இதை படித்து தான் நான் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கேன். நம்பர் 1 பாயிண்ட்டு. 2வது ஒரு ஆள்ரா ஹீரா ரத்தன் மாணிக் அப்படின்னு ஒரு ஆள். ஹீரா ரத்தன் மாணிக் ஓகேவா? பேர் கேட்கும் போதே நமக்கு தெரியுது இவரு நம்ம ஊர் ஆள் கிடையாது. உண்மைதான், இவர் நம்ம ஊர் ஆள் கிடையாது. இவர் வந்து ஒரு குஜராத்தி, ஆனா வாழ்ந்தது வந்து கேரளால. ஓய் சரியா? இவர் வந்து ஹீரா ரத்தன் மாணிக். நம்ம ஊர்ல வந்து மாணிக்கம், மாணிக் சந்த். ஆமா மாணிக் சாந்த். அந்த மாதிரி அவர் ஒரு மாணிக்கு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஏதோ வேலைலாம் பார்த்துருக்காரு. அப்புறம் ரிட்டையர் ஆயிட்டாரு. அப்புறம் என்ன பண்றதுன்னு அவருக்கு தெரியல. சரி நம்ம தான் ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோமே. சரி அவரு வந்து சின்ன வயசுல அவர்கிட்ட யாரோ சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சன்லைட்டு நம்ம நேரா போய் பார்க்கணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சன்னை டைரக்டா பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சன்லைட்டை வாங்குறது மட்டும், நம்ம உடம்புல வாங்குறது மட்டும் மெயின் கிடையாது. சன்லைட்டை நேரா பார்க்கணுங்க. அந்த பாலை வந்து நீங்க பார்க்கணும். ஆமா அந்த பாலை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு யாரோ சொல்லியிருக்காங்க சின்ன வயசுல அவர்கிட்ட. அவர் வந்து ஆமாம் கரெக்ட், நம்ம ஏன் அதை வந்து ட்ரை பண்ணக்கூடாது, நம்ம ஏன் வந்து அதை போய் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. போக போக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவருக்கு வந்து பசியே போயிடுச்சு. அவர் டெய்லியும் போய் சன்னை பார்ப்பார், அவ்வளோதான். ஓகேவா? சாப்பிடாம இருந்திருக்காருங்க. தண்ணி, காஃபி, டீ. அந்த காஃபி டீ கூட யாராவது சோஷியல் கண்டிஷன்ஸில் ஃபோர்ஸ் பண்ணால் மட்டும்தான். அப்படி இல்லைன்னா வெறும் தண்ணி தான் குடிப்பார் அவர். இந்த மாதிரி அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறத்துலேருந்து, ரிட்டையர் ஆனது வந்து அரௌண்ட் 80s 90s அந்த மாதிரி, லேட் 80s இந்த மாதிரி. என்ன நம்மலாம் அப்போ தான் பறந்துருக்குறோம். அந்த டைமில் அவர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். அப்போதுலேருந்து 2005 வரைக்கும் அவர் சாப்பிடவே இல்லை. எனக்கு இப்போ டவுட் என்னன்னா 80sலனே வைப்போம். 80sல அப்படின்னு வச்சா ஒரு 20 வருஷம் சாப்பிடாம இருந்திருக்காரு. 20 வருஷம் சாப்பிடாம. அவர்கிட்ட கேட்குறாங்க எல்லாரும், எப்படி நீங்கள் சாப்பிடாம இருக்கீங்க? சன்லைட்ல போயிட்டு சன்னை பார்த்தாலே சாப்பாடு தான் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அவர் வந்து ஒரு இது எல்லாமே சூடோ சயின்ஸ்னு சொல்லுவாங்க, அதனால நீங்க போய் அதை போய் படிச்சிருங்க. ஓகேவா? ஹீரா ரத்தன் மாணிக் அவரை ஃபாலோ பண்ணி உலகம் முழுக்க இப்போ அட்லீஸ்ட் ஒரு 10,000 பேரோ என்னவோ மினிமம் அதை வந்து ஒரு இதுவா மாத்திட்டாங்க, ஒரு வே ஆஃப் பீயிங், லைஃப் ஸ்டைலா மாத்திட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெறும் காலில் பீச்சில் போய் சன்னை நேரா பார்ப்பாங்க. சரியா? நம்ம ஊர்ல அதுக்கு பேர் என்ன தெரியுமாங்க? சூரிய நமஸ்காரம். ஆமா. ஓகேவா? ஏன் அதை பண்ணாங்க, ஏன் சன்னை பார்த்தாங்க அப்படின்னா அவர் சொல்றாரு, சன்லேருந்து பிளான்ட்ஸ் எப்படி சாப்பாடு எடுக்குதோ, குளோரோஃபில் அப்படிங்கிற மூலமா எப்படி சன்னு வழியா பிளான்ட்ஸ் எப்படி சாப்பாடு எடுக்குதோ, அதே மாதிரி நம்மளோட ஹீமோகுளோபின் இருக்குல்ல, அந்த ஹீமோகுளோபினை அதே மாதிரி தான் சன்லேருந்து சாப்பாடு எடுக்கிறதுக்கான அதே செட்டப்பில் இருக்கு. குளோரோஃபில்லையும் காமிக்கிறாரு, ஹீமோகுளோபினையும் காமிக்கிறாரு. ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி செட்டப்பு. குளோரோஃபில்ல வந்து நடுவில் அயன் இருக்குது, சுற்றி வந்து நடுவில் வந்து என்ன இருக்குதுன்னு மறந்துட்டேன், மெக்னீசியமும் என்னவோ இருக்குது, அதை சுற்றி ஒரு ஆட்டம்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஹீமோகுளோபினும் அதே செட்டப்பு. நடுவில் அவன் மெக்னீசியம் பதிலாக நம்ம வந்து அயன் வச்சுருக்கோம். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸே தவிர மீதி எல்லாமே அப்படியே சேமு. இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பார் அவர். அவரோட அறிவுரை அண்ட் அந்த பிரைம்டு லைஃப் அப்படிங்கிற அந்த புக்கு, இது ரெண்டுத்துலேருந்து தான் எனக்கு இந்த லைஃப் ஸ்டைல் சாய்ஸ் எடுக்க தோணுச்சு. எனக்கு ஆல்ரெடி சன்லைட்டு அவுட்டோர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், ஆல்ரெடி பிடிக்கும். நான் என்றைக்குமே கலர் பற்றிலாம் யோசிச்சதே கிடையாது. என்றைக்குமே என்னை பொறுத்த வரைக்கும் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, கருப்பு தான். அப்போது சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, ஐயோ கருத்து போயிட்டேன். ஐயா
அப்படின்னு தான் இருக்கும் எனக்கு. அவன் வெள்ளைக்காரன்லாம் டேன் ஆகணும்னு சுத்தின்னு இருக்கான் பைத்தியக்காரன், நீ வந்து எனக்கு கருப்புன்ற அப்படின்னு தான் நான் வந்து எதிர்கருத்து சொல்லுவேன். கரெக்ட் தான். ஸோ இதுதான் வந்து பேசிஸ். இது நீங்களும் வந்து படிக்கலாம். தயவுசெய்து இதுக்கு எதிராக வந்து சூடோ சயின்ஸ் எல்லாம் சொல்லாதீங்கப்பா. எதுவும் வந்து எனக்கு எதிராக வந்து என் டிசிப்ளினுக்கு எதிராக வந்து எதுவும் பேசாதீங்க. நீங்க ஏதாவது ஒரு டிசிப்ளினை ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க. அதுக்கு இந்த மாதிரி டூல்ஸ்லாம் நிஜமாவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. பாருங்க 10 மணிக்கோ 12 மணிக்கோ கூட ஓப்பன் பண்ணுவாங்க. அதுவும் சம டிசிப்ளின்னு கேள்விப்பட்டேன். எது? டாஸ்மாக் தானே ஓப்பன் பண்றாங்க. அந்த டிசிப்ளினா? இல்ல ஏதோ ஒரு டிசிப்ளின் பண்ணி தொலைங்கயா. ஒன்னு ஹீரோவா இரு இல்ல வில்லனா இரு. ஆமா. என்ன நடுவுல வந்து எதுவுமே எனக்கு கிடைக்கலன்னு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காத. கரெக்ட். ஒன்னு ஹீரோவா இரு இல்ல வில்லனா இரு. மொக்கையா வந்து இந்த செத்து போற கேரக்டரா இருக்காத. படத்துல நீ செத்து தான் போவ. படத்துல சைட்ல இருக்கும் தெரியுமா ஒரு கேரக்டர், ஃபர்ஸ்டே நமக்கு தெரிஞ்சிடும் ரொம்ப நல்லவனா இருக்கான்ல, கண்டிப்பா செத்துருவான் அப்படின்னு. கரெக்ட் தான். ஓகே சரி ரைட்டு. நீங்க போற பாதை பூ பாதையா சிங்க பாதையான்னு முடிவு பண்ணி ₹1 எடுங்க. சும்மா அப்படி இப்படின்னு நடுவுல இந்த மாதிரி ஜிங்கி சக்கன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க கூடாது. ஒன்னு சூஸ் பண்ணிட்டு போனோம் அப்படிங்கிறது தான். என்ன ஒரு நல்ல ஒரு ஃபைனலா ஒன்று சொல்லுவேன் அப்படின்னா, இந்த 26 நாளும் ரொம்ப மேஜரா எந்த பிரச்சனையும் வராம எந்த ஒரு தடங்களும் இல்லாம என்னை வந்து கூட்டிட்டு வந்த அந்த இயற்கைக்கு நன்றி. ஆமா, அது வந்து இயற்கை கையில தான் இருக்குது. இயற்கையின் மடியில மட்டும்தான் அதை பண்ண முடியும். உண்மைதான்டா. எனக்கெல்லாம் நானும் யோசிச்சிருக்கேன் 100 நாள் 50 போகணும்னு நினைச்சோம். பட் வேலை எல்லாம் வந்து அது எடுத்து விட்டுச்சு. ஆனா 50 நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 50 நாள் போனதே பெரிய விஷயமா இருந்தது. இவ்வளவு பெரிய விஷயம். தொடர்ந்து 50 நாள் போயிட்டோம். இவ்வளவு பெரிய விஷயம். எழுந்து போனோம். 28 டேஸே பெரிய விஷயம் தான். 28 டேஸ் வந்து ஒரு 3 சைக்கிள். ஓகேவா? ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி, அது ரெண்டும் சேர்த்தா 28 டேஸ். அந்த 28 டேஸ் கம்ப்ளீட் பண்ணாலே பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த பிரைம்டு லைஃப் அந்த புக்கில் இருக்குல்ல, அவர் வந்து சஜஸ்ட் பண்றது வந்து 28 டேஸ் சேலஞ்ச் தான். நான் வந்து லைஃப் லாங் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். எவ்வளவு முடியுதோங்க, இதுதான் சேலஞ்ச். அதுதான் சேலஞ்ச். ஏன்னா எப்போ முடியுது நமக்கே தெரியாது. ஓகே, சூப்பருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது தாட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும். சிவபரணி மற்றும் பரத்வாஜ் பார்க்கலாங்க. பை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.